அரசு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதை எதிர்த்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று அவையிலே பேசினோம். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி என்னை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே மற்ற பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டோம். அதில் கொறடா இன்னும் பல பொறுப்புகள் நியமிக்கப்பட்டோம். கொறடாவாக முன்னாள் அமைச்சர் சட்ட பொறுப்பாளர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நியமித்தோம். அவர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முழுமையான தகவல்கள் வழங்கப்பட்டது. மின்னஞ்சல், பதிவு தபால், இமெயில், எஸ்எம்எஸ் போன்ற மூலமாக தகவல் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு சிலர் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக துரோகம் விளைவிக்கின்ற விதமாக நேற்றைய தினம் அறிவிப்பை வெளியிட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று என்னுடைய அனுமதியின் பேரிலே கொறடா அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தகவலை தெரிவித்த பிறகும் அவர் ஆளுகின்ற அரசுக்கு, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஆதரவு அளிப்போம் என்ற பத்திரிகையை செய்தி வெளியிட்டிருக்கின்றார். இது முற்றிலும் தவறானது, சட்டத்துக்கு புறமானது. இன்றைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்ச 14வது சட்டமன்ற பேரவை தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்பொழுதுதான் அதை அமைக்க இருக்கின்றோம். இந்த நேரத்தில் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை கூட்டி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இவர்கள் சில பேர்களுக்கு ஆசை வார்த்தை கூறி இன்றைக்கு தமிழக வெற்றி கழக தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டுகின்றது. அந்த ஆட்சியிலே இடம்பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கள், அதாவது சுமார் 6 அமைச்சர்கள் கொடுக்கின்றார்கள், 10 வாரி தலைவர் கொடுப்பதாக அவர்களிடத்தில் இருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ஆசை வார்த்தை கூட்டி அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஓட்டெடுப்பிலே அவர்கள் இந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்த சாதனைகளை சொல்லியும் எங்களுடைய இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பெயரை சொல்லித்தான் வாக்குகளை கேட்டு இரட்டலை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் 47 பேரும். அதையெல்லாம் மறந்து இரவு பகல் மாறாமல் எங்களுடைய தலைமையுடைய உத்தரவுக்கு பேரிலே கழகத்தினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர் நிர்வாகிகள் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தை செய்து அதன் மூலமாகத்தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அப்படி வெற்றி பெற்ற கட்சிக்கு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விசுவாசமாக இல்லாமல் அடையாளம் காட்டப்பட்ட கட்சிக்கு துரோகம் விளைவித்தவர்கள் இவர்கள். இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே வெற்றி பெறுவதும் வெற்றி வாய்ப்பு இழப்பதும் இயல்பானது ஒன்றுதான். ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் நிகழ்ந்ததல்ல. 1991 திராவிட முன்னேற்ற கழகம் வரல.
1996 அதிமுக வரல, 2001 இன்றைக்கு அதிமுக ஆட்சி, 2006 திமுக ஆட்சி, இப்படி மாறி மாறி ஆட்சி வரும். இன்றைய தினம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்குது. இந்த சூழ்நிலையில் கூட அதிமுக 47 இடங்கள் வெற்றி பெற்றுன்னு சொன்னால் இது மிகப்பெரிய வெற்றி. இன்றைக்கு கூட்டணி சார்பாக பார்க்கும்போது 6 இடங்கள் 53 இடங்கள் வெற்றி பெற்றுக்கிறோம். இந்த சூழ்நிலையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினராகி அவருடைய ஆசைக்கு அமைச்சர் ஆக வேண்டும் ஆசைக்கு எங்களோடு நாங்கள் தலைமை அறிவிக்கப்பட்ட அதன் மூலமாக வெற்றி பெற்று வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தவறான வழியிலே அழைத்து சென்றுகின்றார்கள். இது உண்மையாலுமே சட்டத்துக்கு புறமானது, நீதிக்கு புறமானது. இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தூய்மையான ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். தூய்மையான ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லா இடத்திலும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு கட்சியில் கருத்து வேறுபாடு நடக்குது, அந்த கருத்து வேறுபாடுகளை மையமாக வைத்து ஒரு சாரார் வீட்டுக்கு சென்று வருவது எந்த விதத்தில் நியாயம்? இதா தூய்மையானது? ஆக எங்கள் இயக்கத்திற்கு இப்படி வந்திருக்குது, எல்லா இயக்கத்திற்கும் சோதனை வரும். இது தவறான முன்னுதாரணம். இதுவரை தமிழக வரலாற்றிலே இல்லாத ஒன்று. இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் ஆட்சி இருந்திருக்குது, எத்தனையோ கட்சிகள் கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சிருக்குது. ஆனால் எந்த தலைவருமே பிரிந்த இயக்கத்துக்கு வீட்டுக்கு சென்றது கிடையாது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே தவறான பாதையிலே இன்றைய தினம் தமிழக வெற்றி கழக தலைவர் சென்று கொண்டிருப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சட்ட நீதியாக பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஒரு பொதுச் செயலாளர், இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற கட்சி தலைவர், அவர்தான் விப்ப கொறடாவை நியமிக்க முடியும். அப்படி நியமிக்கப்பட்ட கொறடா தான் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கை ஒரு தீர்மானம் வருகின்ற பொழுது அதை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று முழுமையான தகவல் கொடுக்கப்பட்ட பிறகும் அவள் எதிர்த்து வாக்களிக்க என்று சொன்னால் அங்கே குதிரை பேரம் நடைபெற்று கொண்டுதான் பலர் தகவல் பரவுகிறது, பேசப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே தூய்மையான ஆட்சி நடத்துவோம் என்று சொல்லிவிட்டு இதற்கெல்லாம் இடமளிக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மக்கள் தான் இதற்கு நல்ல முடிவை கட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் 108 இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்குது. அதில் ஒரு இடம் 2 இடத்துல அவர் போட்டியிட்டார், ஒரு இடத்துல வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார். 107 ரிசைன் பண்ணிட்டார். 2 இடத்துல போட்டியிட்டார், ஒரு இடத்துல ராஜினாமா செஞ்சிட்டாரு. 108லிருந்து 107 போயிட்டது. பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அந்த ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவருடைய கட்சியுடைய எண்ணிக்கை 106 தான். எனக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் வெற்றி பெற்று இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்த காரணத்தினால தான் அந்த 118க்கு மேலே அந்த வாய்ப்பு கிடைச்சி தான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. நிறையா தேர்தல் நேரத்தில் நிறையா தமிழக வெற்றி கழக தலைவர் அவர் சொன்னாங்க. அதன்படி எதுவுமே இதுவரைக்கும் நடைமுறையை பின்பற்றவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதோட இன்றைக்கு தமிழகத்தில் 34% வாக்குகள் தான் பெற்றிருக்கிறாங்க. 66% பேர் இன்னும் எதிர்பார்த்தா இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணி 1,34,00,000 வாக்குகள் பெற்றிருக்குது. அண்ணா திமுக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வலிமையான இயக்கம், அதிக உறுப்பினர்கள் கொண்ட இயக்கம். இன்றைக்கு கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவ்வப்போது மக்கள்
முடிவு செய்து அதற்கு ஏற்றவாறு சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். இதுதான் இன்றைய நிகழ்வு. அவர் தொகுதியில் எத்தனை ஜெயிச்சு வந்திருக்காரு? அவரே போன தடவை தோத்து தானே போனார். இப்போ எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்ட சாடை கேட்டு அவருடைய விருப்பப்படி தான் நாங்கள் வேட்பாளரை தேர்வு செஞ்சோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் வேறு செய்யலை. ஒவ்வொரு மாவட்ட கழக செயலும் உழைக்கின்றார்கள். அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு தான் யார் வேட்பாளரை நிறுத்தினா வெற்றி பெறுவார்கள், யார் மக்கள் ஆதரவு தருவார்கள், யார் கட்சி நிர்வாகிகள் முழு ஒத்துழைப்பு தருவார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற 38 சென்னை உட்பட 38 மாவட்டங்களிலும் மாவட்ட கழக செயலாளர்கள் கொடுக்கப்பட்ட அதுதான் கொடுத்தோம். ஒரு 5% தான் அவள் கொடுப்பதிலே மாற்று கருத்து இருந்து மாற்றி கொடுத்த முடியும். மீதி எல்லாமே மாவட்ட செயலாளர் கொடுத்தது தான் கொடுத்துருக்குறோம். ஆனால் இது கொடுக்கல, தானாக கொடுக்கல. எங்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் சமமாக கருதுகிறோம். எல்லாருக்கும் அதை மாவட்ட செயலாளரும் இதில் பங்கு பெற வேண்டும். எல்லா மாவட்ட செயலாளரும் உழைக்கிறாங்க. அவர் தானே கட்சி பணி ஆற்றிட்டு இருக்கிறாங்க. ஏங்க அதுதான் இல்லைன்னு சொல்லியாச்சு. நேற்றைய தினமே தெளிவுபடுத்தியாச்சு. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு கேள்வி கேட்காதீங்க. ஏங்க 5 வருஷம் நீங்கள் சட்டமன்ற நிகழ்வில் பார்த்தீங்களா? எத்தனை முறை பேட்டி கொடுத்தோம்? எங்களுடைய பிரச்சாரம் என்ன? என்னுடைய பிரச்சாரத்தை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா? இன்றைக்கு யாரை தாக்கி பேசணும்னு பார்த்தீங்களா? ஆக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதே எதிர்ப்பில் தான் தோன்றுச்சு. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி செய்வோம்? அவங்களுக்கு வேறு ஒன்று கிடைக்கல, வேறு எந்த ஒரு காரணமும் கிடைக்கல. இப்படி காரணத்தை சொல்லி மக்களிடத்தில் ஒரு தவறான செய்தி சொல்லி, நிர்வாகிடத்தில் தவறான செய்தி சொல்லி அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற ஆசையில் சொல்லுகின்ற வார்த்தை. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருடையும் நாங்கள் எங்களுடைய கூட்டணியை தவிர்த்து வேறு யாரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. 100% திராவிட முன்னேற்ற பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அது அவர்களும் சொல்லிட்டாங்க, நாங்களும் சொல்லிட்டோம். பொறுத்திருந்து பாருங்கள். பெரும்பான்மை சிறுபான்மையில இல்ல, பொதுச் செயலாளர் தான் இங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நீங்க. பெரும்பான்மை சிறுபான்மைகள்லாம் சட்டமன்ற, அதாவது சட்டத்தில் இன்றைக்கு தாவாக இருக்குது. தாவாக இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டுது. ஒரு 58 பேர் போயிட்டு ஆட்சி போயிருமா? தாவாக தலைவர் தானே அதிகாரம். அப்படி எல்லா கட்சி தலைவருக்கும் தான் அதிகாரம். அப்படி தான் தீர்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அனைத்து இதெல்லாம் யார் அனுமதி கொடுத்தது? தலைமை யார்? பொதுச் செயலாளர். இவர்களெல்லாம் அந்த ஆக்சஸ் லெட்டர் யார் கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன், கையெழுத்து போட்டு. அந்த பவர் எடுத்தா இருக்குது. இப்போ முதல் கூட்டம் சட்டமன்றம் தோணுடைய முதல் கூட்டம். அந்த முதல் கூட்டத்தில் விப்ப நியமிக்கிற அதிகாரம் பல தீர்ப்பில் அந்த பொதுச் செயலாளருக்கு தான் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் அதாவது எப்பொழுதை பொறுத்த வரைக்கும் சார் இது தவறான உதாரணம். இன்றைக்கு சட்டமன்றத்தில் மாறி கட்சி வரும். ஆனால் விதியும் மரபும் மாறாது. ஆனால் விதியும் பின்பற்றலை, மரபையும் பின்பற்றலை. அதான் நான் தெளிவாக சொன்னேன். இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவு தேவை. ஏன்னா திராவிடம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்ற கட்சிகளும் திமுகவில் கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சி அந்த இடம் பெற்றிருக்குது. அவர்களே என்ன சொன்னாங்க? ஆதரவு கொடுக்குறோம், கூட்டணி திமுகவோட தொடரும், ஆதரவு கொடுக்குறோம் அரசாங்கத்துக்கு, ஆனால் திமுகவோட கூட்டணி தொடரும். அப்படிங்கிற பொழுது தான் இவருடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தோரணையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருத்து வேறுபாடு இருக்கின்ற பொழுது இன்றைய முதலமைச்சர் அவர் வீட்டுக்கு போய் நான் வந்திருக்காரு. இன்றைக்கு இங்கே இருக்கிற ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் ஆளுங்கட்சி அமைச்சரவை இடம்பெற என்ற ஆசையின் அடிப்படையில் இன்றைக்கு சென்றிருக்கின்றார்கள். இது முற்றிலும் தவறது. இன்றைக்கு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள்.
கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மன்னிக்க மாட்டார் என்பதை சொல்லி அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.